சேம் கம்யூனிஸ்ட் பாரம். இது எனக்கும் கிடைச்சது காலங்காத்தாலேயே. அப்ப நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா இது ரொம்ப மோசம். தோழர் அனந்தனை ஒழிச்சு கட்டுறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற குறிக்கோள். அதனால தான் இவ்வளவு ஆத்திரமா எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ண கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஊருக்கு மத்தியில கொண்டு போனா யாருக்கு நஷ்டம்? சொல்லு லூகாஸ். என்னையா கேக்குறீங்க? அடந்தோட எதிர்கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட தானே நான் கேட்கணும். அப்போ உங்களையும் சந்தேகப்படலாம். என்ன சொல்றீங்க? நான் சும்மா அப்படி சொன்னேன். தோழர் அப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கல. யாரா இருந்தாலும் கட்சியோட பாதுகாவலர்கள் இல்ல, எதிரிகளா தான் இருக்கணும். சுயநலமற்ற தோழர் சிவதாஸ் போல உள்ள இளைஞரணி தலைவர்கள் தன் இஷ்டத்திற்கு மாறாக நடக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தண்டனை நடவடிக்கை எடுக்கிறார்கள். பார்ட்டிக்காக உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து பார்ட்டியை கஷ்டப்பட்டு முன்னேற்றிய மாபெரும் மக்கள் வாழ்ந்த மிக பெரும் பார்ட்டியை தகர்க்க தோழர் அனந்தனை போல உள்ள மக்களை பார்ட்டிக்குள் அனுமதிக்க கூடாது. கேட்டியா? உன்னை கேள்வி கேட்கணுங்கிற குறியோட எவனோ எழுதியிருக்கிறான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? கட்சிக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணுவேன் நீங்க நம்புறீங்களா? என்னோட நம்பிக்கை இங்கு முக்கியம் இல்லப்பா. எல்லா சாட்சியும் உனக்கு எதிரா இருக்கு. உன்னை பத்தி தான் முழுசா எழுதியிருக்காங்க. நீ அன்னைக்கு கமிட்டியில சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதுலயும் எழுதியிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன்பா. அது என்னமோ எனக்கு சரியா வரும்னு தோணல. இந்த கட்சியை விட்டு என்ன வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக யாரோ சதி பண்றாங்க. அத பத்தி நான் கவலைப்படல. பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இந்த கட்சியில வந்து சேரல. பதவி இல்லைன்னாலும் நான் இதுலதான் இருப்பேன். தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! இருங்க. கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவை நாங்க பார்த்தோம். உங்களை பதவியில இருந்து நீக்கிட்டாங்களாமே. யார் அந்த உரிமையை கொடுத்தது? நாங்க உங்க கூட இருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த முடிவு எடுத்தவங்களை அடிச்சு துருதிக்கு போடுறோம். அதெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கட்சிங்கிறது ஒரு ஆள் இல்ல, ஒரு சங்கம். நமக்குள்ள சண்டை போட்டு அந்த கட்சியை உடைக்க கூடாது. எப்பவும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப நீங்க எல்லாரும் கலைஞ்சு போங்க. நான் சொல்றத கேளுங்க. போங்க. போடா. இந்தாங்க. யார் நீங்க? தாக்குனது யாருன்னு ஜெயச்சந்திரன் உங்ககிட்ட சொன்னானா? அதுல தெரிஞ்சவங்க யாராவது? 3-4 பேர் கத்தியோட வந்தாங்களாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால பிரயோஜனம் இருக்கும்னு தெரியல. நீதானே எங்களுக்கு உதவி செய்யணும். அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்க குடும்பத்தை நாசமாக்கிடாதீங்கன்னா. நான் எதுக்கு அந்த மாதிரி செய்ய போறான்? அம்மா இப்ப எங்க இருக்கான்? என் கூட தான் வந்திருக்காரு. உங்களை பார்த்து தயங்கிக்கிட்டு வெளியில இருக்காரு. பயம் ஒண்ணும் இல்ல. அவன் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் வந்தேன். உங்க மேலேயும் விஸ்வா மேலேயும் பகை இருந்ததுன்னோ உண்மைதான். உங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு கூட பண்ணிருந்தோம். ஆனா அன்னைக்கு உங்க மீட்டிங்ல பாம்பு போட்டது நாங்க இல்ல. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீ சொல்றத நான் நம்புவேன். ஏன்னா என் தங்கச்சிய விதவையா பார்க்க நான் விரும்ப மாட்டேன். ஆனா கத்தியோட உங்க பின்னாடி ஓடி வந்தவங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஜெயந்த், உங்க உயிரை எடுத்தவங்களோட உயிரை நாங்க நிச்சயம் எடுப்போம். இது சத்தியம். 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 ஜெய் பாரத் மாதா. ஜெய் பாரத் மாதா. எதுக்கு வந்த? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? ஏன் இப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறீங்க? கமிஷனர், ஜெயந்திரவை கொன்னவங்கள. நோ, ஜெயச்சந்திரனை கொன்னது இவர் இல்ல. நமக்குள்ள அரசியல் பிரச்சனை இருந்தா அதை நம்ம வேற வழியா தீர்த்துக்கணும், பேசி தீர்க்கணும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி அடிதடின்னு இறங்கினா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்கள இதுல செத்து போறாங்க. மத்தவங்க உங்க பகையை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ அதை புரிஞ்சுக்குங்க. ஜெயச்சந்திரனை கொண்டவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான், லாக்அப்ல. கான்ட்ராக்டர் நரேந்திரனோட ஆளுங்க. சிவதாஸுக்கும் பிஎஸ்எஸ்க்கும் உள்ள பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நடுவுல கமிஷனர் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. கேள்விப்பட்டேன். ஜெயச்சந்திரனை கொன்னதும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜாக்கிரதையா இருங்க, முக்கியமா சிவதாஸ் கிட்ட. சிவதாசன், ஆமா, அவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எங்க சிவா இந்த பக்கம்? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த பிரச்சனைக்கு நடுவுல கமிஷனர் ஷரத் அங்க வராம இருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்கு நீங்க சேவை பண்ணதுக்கு பலன் கிடைச்சதா? கூட இருந்தவங்க கூட கை விட்டுட்டாங்கல்ல. எதிரிங்க இதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேலாவது உங்க சொந்த வாழ்க்கையை பாருங்க, அரசியலை விட்டுருங்க. இங்க பாரு, எங்க கட்சியை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நீ கூட எனக்கு கட்சிக்கு அப்புறம் தான். கட்சிக்கு நான் தேவையில்லைனாலும் மக்களுக்கு நான் நிறைய தேவைப்படுறேன். ஏதோ என்ன தப்பா நினைச்சு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நான் ஒரு நிரபராதின்னு எங்க கட்சிக்கு நான் நிரூபிப்பேன். அதை விட்டுட்டு எதிரிங்களை பார்த்து பயந்து ஓடுறதும் கட்சியை விட்டு வெளியில வர்றதும் ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகு கிடையாது. உண்மையை நிரூபிக்கணும். அதுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ எனக்கு தடையா இருக்க மாட்டேன்னு நம்புறேன். நீ எப்படி இங்க? ஏன்டா அப்படி பண்ண? நான் உன்னை கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ... நிறுத்துங்க சிவானே, இனிமே என்னை அடிக்காதீங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. அப்புறம் என்னை அடிங்க, கொலை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. வருஷ கணக்குல உங்க பின்னாடி நான் நிழலாவே இருந்தேன். கட்சிக்காக அடிச்சேன், கொலை பண்ணேன், போலீஸுக்கிட்ட உதவாங்கினேன், எல்லாத்துலயுமே உங்க கூட இருந்தேன். ஆனா கட்சி என்ன கொடுத்தது? மாசம் 300 ரூபா அலவன்ஸ்.
ஃபுட் கார்பரேஷன் குடோன்ல ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிறான். நாங்க எல்லாரும் அங்க வேலைக்கு போனப்ப நீங்க எங்களை திட்டுறீங்க. மத்த தொழிலாளிங்க முன்னால அந்த சேவியர்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சீங்க, அப்படித்தானே? அதுக்காக தான் நம்ம கட்சியை விட்டு கொடுத்துட்டியா?